வணக்கம். நீங்க ஒரு புது பைக் வாங்க பிளான் பண்றீங்களா? முக்கியமா அந்த என்ஜின் கெபாசிட்டி, அதாவது சிசி, அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கா? ஆமாம், நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம நண்பர்கள் எல்லாம் பெரிய பைக்ஸ் 350 சிசி 500 சிசின்னு ஓட்டும்போது நமக்கும் ஒரு ஆசை வரதான் செய்யும். உண்மைதான். ஆனா இன்னைக்கு நாம மோட்டார் பைக் தேவையை அறிந்து வாங்குங்கள்னு ஒரு கட்டுரை கிடைச்சது. அதை வச்சு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. உங்க உண்மையான தேவைக்கு எது சரியான சிசிங்கிறத தெளிவுபடுத்துறதா நம்ம நோக்கம். தேவையில்லாத செலவு, அப்புறம் வாங்கிட்டு வருத்தப்படுறது, இதெல்லாம் தவிர்க்கலாமே. சரி, அப்போ அந்த கட்டுரை சொல்ற மாதிரி இந்த பெரிய சிசி பைக்குகள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல? நிச்சயமா. 350 சிசி புல்லட், பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் பார்க்கவே ஒரு இதுவா இருக்கும். ஆனா நிஜமாவே அவ்வளோ சக்தி நமக்கு தேவையா? சிசினா என்னன்னு முதல்ல சிம்பிளா சொல்லிடுறேன். சொல்லுங்க. சிசிங்கிறது கியூபிக் சென்டிமீட்டர் இன்ஜின் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவைக்கு அது எவ்வளோ பெட்ரோல் காத்து கலவையை எரிக்குதுங்கிற அளவு. சிசி கூட பவர் ஜாஸ்தி ஆகும். ஆனா அதோட சேர்ந்து மைலேஜ் குறையும், இன்ஜின் சூடு அதிகமாகும், அப்புறம் பைக்கோட விலையும் கூடும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல கட்டுரையில ஒரு விஷயம் படிச்சேன். 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 1 சிசி பவர் வேணும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குன்னு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு 70 கிலோனா ஒரு 100-150 சிசி பைக் போதும் டெய்லி யூஸ்க்குன்னு சொல்றாங்க. ஆனா இது கரெக்டான கணக்கா? இல்ல, அது ஒரு தோராயமான கருத்து தான். கட்டுரையிலையும் அதான் சொல்றாங்க. இது ஒரு சயின்டிஃபிக் கணக்கீடு கிடையாது. இன்னும் சரியா பார்க்கணும்னா நம்ம கவனிக்க வேண்டியது பவர் டு வெயிட் ரேஷியோ, சக்திக்கும் எடைக்குமான விகிதம். ஓ, பவர் டு வெயிட் ரேஷியோவா? நான் கூட சிசி மட்டும் தான் முக்கியம் நினைச்சேன். அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிள் பாருங்க. பைக்கோட ஹார்ஸ் பவர் எவ்வளவு, அப்புறம் மொத்த எடை, அதாவது பைக் எடை, உங்க எடை, பின்னால யாராவது உட்கார்ந்தா அவங்க எடை, எல்லாத்தையும் கூட்டிக்கணும். இப்போ அந்த ஹார்ஸ் பவரை இந்த மொத்த எடையால வகுக்கணும். அவ்வளவுதான். ஓகே. கட்டுரையில ஒரு உதாரணம் இருக்குல்ல, அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு 70 கிலோன்னு வச்சுப்போம். உங்க பைக் ஒரு 130 கிலோ. சரி, அப்ப மொத்தம் 200 கிலோ. ஆமா, உங்க பைக் ஒரு 15 HP பவர் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ரேஷியோ என்ன? 15/200, அதாவது 0.075 HP கிலோகிராம் வரும். 0.075. இந்த ரேஷியோ நீங்க தனியா சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு நல்ல இழுவை திறன் கொடுக்கும். கட்டுரை அப்படிதான் சொல்லுது. சரி, இப்ப இதுலயே கூட இன்னொருத்தர் வராரு, ஒரு 50 கிலோன்னு வச்சுக்கலாம். அப்போ மொத்த எடை 250 கிலோ ஆயிடும். ஆமா, அதே 15 HP பைக் தான். இப்ப ரேஷியோ பாருங்க, 15/250, 0.06 HP கிலோகிராம் தான் வரும். குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா? ஆமா, குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகும்? அதே பைக் அந்த எக்ஸ்ட்ரா லோட இழுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். என்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகும், பெட்ரோல் ஜாஸ்தி குடிக்கும், மேடு பள்ளம் ஏறும்போது திணறும். ஓ, அதனாலதான் 2 பேர் போறவங்க இல்ல டூரிங் போறவங்க கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கிற பைக் பாக்குறாங்க போல. அதேதான். அது வெறும் ஸ்பீடுக்கு மட்டும் இல்ல, முக்கியமா அந்த லோட ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு தான். ஆமா, கட்டுரையில இந்த பாயிண்ட நல்லா சொல்லிருக்காங்க. தனியா சிட்டி டிராஃபிக்ல ஒரு நாளைக்கு 10-15 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு அதுக்கு போய் 350 சிசி 500 சிசி பைக் வாங்குறது ஒரு சின்ன வேலைக்கு பெரிய மிஷினை யூஸ் பண்ற மாதிரி வீண் செலவு, வீண் பவர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. அது நிஜமான தேவைக்குரிய சக்தி இல்ல, அது ஒரு தேவையில்லாத சுமை தான். உங்க பஸ்க்கும் சரி, பைக்கோட என்ஜினுக்கும் சரி. அந்த எக்ஸ்ட்ரா பவரை சிட்டி டிராஃபிக்ல நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்? கரெக்ட். அப்போ கட்டுரை என்ன பரிந்துரை பண்ணுது? சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க டெய்லி தனியா தான் சிட்டிக்குள்ள ஓட்டுறீங்கன்னா ஒரு 125ல இருந்து 150 சிசி வரைக்குமே போதும். நல்ல மைலேஜ் கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் கம்மி. சரி, அடிக்கடி 2 பேரா போறீங்கன்னா? அடிக்கடி 2 பேரா போறீங்க, இல்ல அப்பப்போ சின்னதா குடும்பத்தோட போறீங்கன்னா ஒரு 160ல இருந்து 200 சிசி வரைக்கும் பார்க்கலாம். அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. டூரிங், லாங் டிரைவ் போறவங்களுக்கு? அவங்களுக்கு தான். டூரிங், ஹைவேஸ்ல அதிகமா போறீங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போவீங்கன்னா அப்போ 250 சிசி இல்ல அதுக்கு மேல இருக்கிற பைக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கூடுதல் பவர் அந்த லோடுக்கு, வேகத்துக்கு தேவைப்படும். ஆக மொத்தத்துல பைக் வாங்கும்போது அடுத்தவங்களுக்காகவோ ஸ்டைலுக்காகவோ இல்லாம, ஆமா, நம்மளோட உண்மையான தேவை என்னன்னு யோசிச்சு வாங்கணும். அதுதான் கட்டுரையோட முக்கிய கருத்து. 100க்கு 100 உண்மைங்க. சிசிங்கிறது வெறும் நம்பர் கிடையாது, அது உங்க யூசேஜோட ஒரு அடையாளம். பைக் வாங்குறது ஒரு முக்கியமான முடிவு. உங்க பணம், உங்க சேஃப்டி, உங்க கம்ஃபர்ட் எல்லாமே இதுல இருக்கு. ரொம்ப சரி. அப்போ இந்த சிசி பத்தின குழப்பம் ஓரளவுக்கு நீங்க இருக்குன்னு நம்புறோம். நீங்க எவ்வளவு வெயிட் எடுத்துட்டு போவீங்க, எவ்வளவு தூரம் போவீங்க, எந்த மாதிரி ரோட்ல போவீங்க, எல்லாத்தையும் யோசிங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க கடைசியா ஏதாவது பெருசா வாங்கும்போது
இது நிஜமாவே நமக்கு தேவையா இல்ல சும்மா ஆசைக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டீங்களா? அடுத்த தடவை ஒரு பெரிய சிசி பைக்கை பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, தேவையா ஆசையான்னு. கட்டுக்கதைகளை நம்பாம உங்க நிஜமான தேவைக்கு முக்கியத்துவம் கொடுங்க.